அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, நாம் நமது குடும்பத்தில் பொதுவாக செய்யப்படும் சிரார்த்தம் என்ற திதி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிறுத்தப்படாமல் அதற்குண்டான திதியில் செய்யப்படுதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதை எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால், தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கார்த்திகை மார்கழி சபரிமலை ஐயப்ப சீசனை கருத்தில் கொண்டு அந்த திதி வரும் நேரத்தில் செய்யாமல் முடிந்த பிறகு அப்புறம் செய்து கொள்ளலாமா என்று கேள்வி கேட்கிறார்கள். ஏனென்றால் மாலை போட்டுக்கொண்டு திதி செய்யக்கூடாதா, செய்யலாமா என்பதில் குழப்பமாக இருக்கிறார்கள். இதை பற்றி ஒருபொழுதும் குழப்பம் இல்லாமல் மிகவும் தெளிவாக சொல்கிறேன். இந்த திதி சிரார்த்தத்தை எப்பொழுதும் கைவிடாமல் அதற்குண்டான சிரார்த்த திதியிலேயே நீங்கள் மாலை போட்டுக்கொண்டு கண்டிப்பாக செய்யலாம். இதற்காக நீங்கள் பம்பா அந்த நதிக்கரை ஓரமாகவே திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய இடம் ஒன்று உள்ளது என்பது தெரியும் என்பது நினைக்கிறேன். ராமேஸ்வரம், காசியில் உள்ளது போல, நதி தீரங்களில் உள்ளது போல பம்பா நதியிலும் இதற்கென்று ஒன்று உள்ளது. அதனால் மாலை போட்டுக்கொண்டு கண்டிப்பாக திதி சிரார்த்தம் ஆகியவற்றை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இதில் எந்தவித சந்தேகமும் இன்றி சிரார்த்தத்தை நிறுத்தாமல், திதியை நிறுத்தாமல் உங்களால் இயன்ற அளவுக்கு உங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் ஆகியவற்றை செய்து மேலும் புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.